மகா பெரியவா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை பூர்த்தி ஆகிறதே தாய்மையில தான். அந்த கரு உருவானதுலேருந்து பிரசவம் வரைக்கும் பலவிதமான பாதிப்புகளுக்கு அவ ஆளாகிறா. தாயோட அன்பு மாதிரி கலப்படமே இல்லாத பூர்ணமான அன்பை லோகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. பரிபூர்ணமான அன்பையும் தன்னலமே இல்லாத தியாகத்தையும் அம்மா ஒருத்திட்டு தான் பார்க்க முடியும். பரம ஞானமான அத்வைத ஞானத்தை நம்ம உணர வச்சு அந்த ஆனந்தமயமான மேம்பட்ட உயர்நிலை அடைய அம்மாவாகிய ஜெகன்மாதா நமக்கு அருள் புரிகிறா. சரீரத்துக்குன்னு ஒரு அம்மா தனியாக இருந்தாலும் உயிருக்கும் அம்மாவாக இருக்கிற ஒருத்தி உண்டு. இந்த சரீரம் அழியிற மாதிரி உயிர் அழியறதில்லை. இந்த உயிரின் அம்மா தான் நமக்கு சாஸ்வதமாகவும் நிரந்தரமாகவும் என்னென்னைக்கும் நமக்கு தாயாக இருந்துருக்கிற ஜெகன்மாதா. நாம் எதை செஞ்சாலும் அது அவ கொடுத்த சக்தியால் தான் நடக்கிறது. அதனால் அன்பே உருவான எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருக்கிற அம்பிகையை சதா சர்வ காலமும் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். கண்ணுக்குட்டி மா அப்படின்னு குரல் கொடுக்கறதுல உள்ள ஆவல் மாதிரி வேறு எங்கேயுமே அன்பை பார்க்க முடியாது. இதை பார்த்து தான் மனுஷ ஜாதியே அம்மா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சதோ அப்படின்னு தோன்றுறது. மகா பெரியவா.